ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மகிழ்ந்து மருத்துவர். ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா மான்சா 2010 மாடல். ஸோ இந்த வண்டி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பிக்கப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டு. ஸோ டாட்டா மான்சா நிறைய வண்டி எனக்கு நிறைய பேர் கால் பண்ணுறாங்க, பிக்கப் இல்லைன்னு சொல்லிட்டு. நான் ஃபஸ்ட்டே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது பார்த்திங்கன்னா பூஸ்ட் ப்ரெஷர் சென்சார் ரிலேட்டடு ப்ளஸ் அந்த ஆக்சிஜன் சென்சார், அந்த லேம்டா சென்சார் ரிலேட்டடாக நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஸோ அதனால தான் நான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இது செக் இன்ஜின் லைட்டு எரிஞ்சிட்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இப்போது ஸ்கேன் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ரீட்ரபிள் கோட் கொடுக்குற பாருங்கள், P0238 பூஸ்ட் ப்ரெஷர் சென்சார். அது ஆக்டிவ் கன்ஃபார்மில் இருக்குது. ஸோ P0110 ஏர் டெம்பரேச்சர். ஸோ அது மாஸ் ஏர் ஃப்ளோ சென்சார் ஃபஸ்ட்டு கழட்டி விட்டுருந்தது. ஸோ அது டெம்பரவரியில் காமிக்குது. ஸோ இதுவும் P0045 DTC டிஸ்கிரிப்ஷன் நாட் அவைலபிள். ஸோ இதில் நம்ம கன்ஃபார்ம்டுன்னு இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ 2 எரர் கோடு கன்ஃபார்மில் காமிக்குது. செக் இன்ஜின் லைட் ஆன் ஆகிருக்கு. ஸோ அது போக நான் இப்போ வண்டி உங்களுக்கு ஓட்டி காமிக்கிற பாருங்கள். வண்டி சுத்தமாகவே பிக்கப் இல்லை. ஃபஸ்ட்டு நான் கஸ்டமர் கூட வரும்போது ஓட்டி பார்த்துட்டேன் நான். அது கூட இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, உள்ளே அந்த பேர்ன் ஆகிற எமிட் பண்ணுற கேஸ் உள்ளுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லி கஸ்டமரோட கம்ப்ளைண்ட், கருகிற வாசம் உள்ளே வருது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அதோட ஸ்மெல்லு நல்லாவே தெரியுது. அந்த எக்ஸாஸ்டில் போகிற கேஸ் உள்ளுக்குள்ளே ஃப்ளோ வருது. நல்லாவே கரெக்டாக வாசம் அடிக்குது. வண்டி அதே மாதிரி பிக்கப்பும் சுத்தமாகவே இல்லை. மான்சார்னா 90 PS இருக்கிற வண்டி நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இது என்ன தான் அழுத்தினாலும் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு இல்லை. இப்போ பானட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள். ரேஸ் பண்ண லைட்டா, நீ ரேஸ் பண்ண. மணி ரேஸ் பண்ண. சுத்தமாக பின்னாடி என்ன இருக்குன்னே தெரியாத அளவுக்கு இதில் புகை வந்துருக்கு. ஸோ நான் உங்களுக்கு அது எந்த இடத்துல, அதே மாதிரி இன்ஜின் ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து வருது. ஸோ இதோட கேஸ்லாம் உள்ளுக்குள்ளே அந்த ஏர் டக்ட் வழியே உள்ளே வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு இது பிரித்து பார்த்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல லீக்கேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடம் ஃபுல்லுமே கார்பன் அடிச்சிருக்கு. ஸோ பிளாக்காக இருக்குது பாருங்கள். ஸோ அது போக கீழேயும் இருக்குது. ஸோ இதோட கேஸஸ் தான் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே வருது. நான் இப்போ வண்டியோட பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ எந்த அளவுக்கு கார்பன் வெளியே தள்ளி இருக்குது பாருங்கள். ஸோ வண்டியோட பம்பர் ஃபுல்லுமே கார்பன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா மேனிஃபோல்டு ஃபுல்லுமே கார்பன் தான். ஸோ உள்ளுக்குள்ளே அதுவும் இல்லாமல் இந்த ஓரிங் எல்லாமே கட்டாக இருந்தது. ஸோ இந்த மேனிஃபோல்டில் வர ரப்பர் ஓரிங் தான் வரும். அந்த ரப்பர் ஓரிங் ஃபுல்லாக கட்டாக இருந்தது. அது போக பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஃபுல்லுமே அந்த கட்டான இதிலேருந்து கேஸ் ஃபுல்லுமே வெளியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ ஸ்டார்டர் மோட்டர்லேருந்து பைப்பு எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லுமே கார்பன் வெளியே வந்திருக்கு. ஸோ அந்த கேஸ் உள்ளே போகாதனால தான் உங்களுக்கு கம்பஷன் கரெக்டாக நடக்கலை. ஸோ அது போக பார்த்திங்கன்னா
இஜிஆர் வால்வோட அந்த பேக்கிங்கும் கட்டாக இருந்தது. ஸோ இதையும் நான் இப்போ க்ளீன் பண்ணி போட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் இந்த மான்சாக்கு வந்து மேனிஃபோல்டு, இன்டேக் மேனிஃபோல்டு, இஜிஆர். ஸோ அந்த இஜிஆரில் வர ஹோஸ் டேமேஜ் ஆகிருந்தது. ப்ளஸ் அது போக வந்து இஜிஆர் வேல்வோட பேக்கிங் வந்து கட் ஆகிருந்தது. ஸோ அதை நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டோம். ரெண்டாவது இன்டேக் மேனிஃபோல்டு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ அது க்ளீன் பண்ணுறது என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ நான் வரதுக்குள்ளே பசங்க வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதுக்குள்ள எவ்வளோ கார்பன் இருந்ததுன்றதை நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு கார்பன் இருந்தது. அது போக ஃபஸ்ட் வந்து இந்த இடம் ஃபுல்லுமே வந்து கார்பன் இருந்தது. ஸோ ரேஸ் பண்ணும்போது நல்லா புகை வந்துட்டு இருந்தது. ஸோ இப்போ அதெல்லாம் எந்த ஒரு ஸ்மோக்கும் கிடையாது. நான் இப்போ உங்களுக்கு ரேஸ் பண்ணி காமிக்கிற பாருங்கள். எந்த ஸ்மோக்கும் இல்லை. ஸோ அது போக பின்னாடி சைலன்ஸ் சொல்லி காமிக்கிற பாருங்கள். ஸோ நான் ஃபுல்லாக த்ராட் க்ளோஸ் பண்ணிட்டேன். காமிக்கிற பாருங்கள். ஸ்மோக் சுத்தமாக இல்லை. ஸோ நான் ஃபுல்லாக அது க்ளீன் பண்ணி போட்டதுக்கப்புறம் வந்து சுத்தமாகவே ஸ்மோக் அரெஸ்ட் ஆகிடுச்சு. அது போக வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஓட விட்டுருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த டாடா மான்சா இப்போது டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வண்டியோட பவர் அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். ஸோ அந்த 3000 ஆர்பிஎம்முக்கு மேலே வண்டி தாண்டும் போது ஈஸியாக பார்த்தீங்கன்னா 100 டச் ஆகிரும் பாருங்கள். இப்போது குறிப்பிட்ட பார்த்தீங்களா, வண்டி அப்படியே ஃபுல்லிங் செமையாக இருக்குங்க. 3500 ஆர்பிஎம் டச் பண்ணும்போது 100க்கு மேலே வந்து ஈஸியாக டச் ஆகுது. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், 120க்கு மேலே போயிடுச்சு. ஸோ வண்டியோட இதுதான் வந்து ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ். இது டாட்டா மான்சா வந்து நிறைய பேர் இந்த ஒரு ஸ்பீடை வந்து டேஸ்ட் பண்ணியிருக்காங்களா என்னன்றது தெரியாது. ஸோ இதோட ஆக்சுவல் புல்லிங் இது தான். உங்களுக்கு அந்த 3000 ஆர்பிஎம்க்குள்ளுக்குள்ளார சும்மா அப்படியே ஒரு மதன்னு போகிற மாதிரி இருக்கும். 3000 ஆர்பிஎம்முக்கு மேலே டச் ஆயிடுச்சு அப்படின்னா தலைவனை பிடிக்கவே முடியாது. ஸோ அவ்வளோ இனிஷியல் டார்க் இருக்கும். ஸோ இந்த வண்டி வந்து இனிஷியல் டார்க் மீன்ஸ் அந்த 3000 ஆர்பிஎம்முக்கு மேலே நீங்கள் த்ராட்டில் கொடுக்க வண்டி போயிட்டே இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு பவராக இருக்கும். ஸோ இது 19 பிஹெச்பின்றதுனால உங்களுக்கு வந்து டர்போவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இண்டிகா விஸ்டா இந்த வண்டியில் வந்து 75 பிஹெச்பின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து 19 பிஹெச்பின்றதுனால உங்களுக்கு வந்து டர்போ இன்னும் பூஸ்ட் பண்ணி கொடுக்கறதுனால வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு இப்போ திருப்பி காமிக்கிற பாருங்கள். ஆனால் நிறைய பேர் வந்து இதை வந்து இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஆனால் வந்து அது அவங்களுக்கு ப்ராப்பரான மெக்கானிக்கிட்ட கொடுத்து கரெக்டாக சர்வீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரு ஸ்பீடை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். இந்த பிக்கப் பாருங்கள், செகண்ட் கியரில் 3000 ஆர்பிஎம் மேலே போயிடுச்சு. 80 பாருங்க அசால்ட்டாக டச் பண்ணுது. ஸோ செகண்ட் கியரில் இப்போ தேர்டு மாற்றிட்டேன். ஸோ அந்த 3000 ஆர்பிஎம் மேலே போகும்போது பாருங்கள் 100 அசால்ட்டாக டச் பண்ணுது. இப்போ 4th போயிட்டுருக்கேன். 120 போகிற மாதிரியே தெரியல. ஸோ இதுதான் இதோட 120 டச் ஆக போகுது. கால் கொடுக்க அதோட ரெஸ்பான்ஸ் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த வண்டியில் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்ளைண்ட்டு. டோட்டலாக வந்து இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு இந்த வண்டின்ட்டு இல்லை, ஸோ எந்த வண்டி ஆகட்டும் இது வந்து 91,000 ஓடி இருக்குது. ஸோ ஆனால் வந்து எனக்கு அந்தளவுக்கு ஓடின மாதிரி தெரியல. 91,000க்கு வந்து அந்தளவுக்கு கார்பன் டெபாசிட் ஆகாது. மேபி இது கிலோமீட்டர் ரிவர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வண்டியில் வந்து கார்பன் ஃபுல்லாக டெபாசிட் ஆகி இஜிஆர், இன்டேக் மேனிஃபோல்டு, ஸோ இந்த பேக்கிங்கெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணிடுங்க. செக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை சேஞ்ச் பண்ணிடுங்க. குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு வந்து நீங்கள் அந்த பேக்கிங்கு, இந்த ஓரிங்கு, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எப்படி வந்து வண்டி எதிர்பார்க்குறீங்களோ ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி பீரியடிக் மெயின்டெனன்ஸ் நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. இந்த வண்டியில் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்ளைண்ட். நான் சேஞ்ச் பண்ணது இது மட்டும்தான். ஸோ இஜிஆரில் உள்ள பிளாக் ஆகிருந்து. ஸோ ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணி இப்போது வண்டி வந்து
ஃபர்ஸ்ட்டு இருந்த மாதிரி பிக்கப் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியில் கம்ப்ளைண்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.